எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு வழிகாட்டும் செயலமர்வு தொடர் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களுக்கான செயலமர்வு தொடரினுடைய 17வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் கடமைக்கான தகுதிகான் பரீட்சை மற்றும் உளச்சார்பு என்று அழைக்கப்படுகிற வினாத்தாளில் உள்ளடங்குகிற அலுவலக நடைமுறைகள் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற சில விடயங்களை நான் பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது சில படிவங்கள் நாங்கள் சாதாரணமாகவே அதை கதைச்சு கொண்டு போகலாம். இப்போ சில படிவங்கள் இருக்குது. பொது 29 என்று சொல்லி ஒரு படிவம் இருக்கு. இந்த பொது 29 படிவம் எதற்கு பயன்படுத்துகிறது என்றால், அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட தொகையை மீளப் பெறுவதற்கு விண்ணப்பித்தல். அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட தொகை என்றால் அரசாங்கம் எங்கள்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்கி அரசாங்க கணக்கில் சேர்த்துட்டுது, திருப்பி அதை எங்கள்கிட்ட தர வேண்டியிருந்தால் அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட பணத்தை மீளளிப்பதற்கான விண்ணப்பம் செய்தல். அது பொது 29 படிவம் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு அரசாங்கம் எங்களுக்கு மோட்டார் பைக் தருகுது, 50,000 ரூபா அதுக்கு வேண்டுது. புதிதாக பதவிக்கு வர ஜனாதிபதி ஒரு சட்டத்தை கொண்டு வர அந்த பெற்றுக்கொண்ட 50,000 திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லி இப்போது அந்த பணத்தை நாங்கள் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்த அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட ஒரு தொகையை மீளப் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு பயன்படுத்துகிற படிவம் பொது 29. இப்போ பொது 29 என்னத்துக்கு பயன்படுத்துகிறேன் என்று கேட்பார்கள், அல்லது அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட பணத்தை மீளப்பெறுவதற்கான விண்ணப்பம் என்று கேட்டால் பொது 29. அதே போல் ஒரு அலுவலகத்துக்கு கிடைக்கிற காசு ஓலைகள் காசு கட்டளைகளை பதிகிற செக் அண்ட் மணி ஆர்டர், செக் மணி ஆர்டர் ரெஜிஸ்டர், சரிதானே? செக் அண்ட் மணி ஆர்டர் ரெஜிஸ்டர் என்று கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் அதை எழுத வேணும். GAM 83 செக் அண்ட் மணி ஆர்டர் ரெஜிஸ்டர் என்று சொல்கிறது. காசு ஓலைகள் மற்றும் காசு கட்டளைகள் பதிவேடு GAM 83. சரியா? அடுத்தது பணம் பெறுவதற்கான பற்றிச்சீட்டு வழங்குவது. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். பணம் பெறும் பற்றிச்சீட்டு வழங்குவது வேறு ஏற்பாடுகள் இல்லாவிட்டால் பொது 172. ஜெலோ ரிசிப்ட் என்று சொல்லுவேன். காசு எடுக்கைக்குள்ள காசு வாங்கைக்குள்ளே கொடுக்குற ரிசிப்ட் பொது 172. அதுபோல் பணம் கட்டும் உறுதிச்சீட்டு நீங்கள் காசு டிபாசிட் பண்ணிக்க அதோட நிரப்பி கொடுக்கறது PIV என்று சொல்லுவாங்க, பே இன் வவுச்சர். பணம் பெறும் பற்றிச்சீட்டு பொது 118. பொது 118. மற்றது இந்த அடிதல் செயற் புத்தகங்கள். அடிதல் செயற் புத்தகங்கள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். காசுக்கு பதிலாக காசை வேண்டி கொண்டு அதுக்கு பதிலாக கொடுக்குறது. அதே போல் இந்த பணம் பெறும் பற்றிச்சீட்டு, மற்றது இசு ஆர்டர், ரிசிப்ட் ஆர்டர், அதாவது பெறுதல் கட்டளை, வழங்கல் கட்டளை, எரிபொருள் கட்டளை, இது எல்லாம் அடிதல் செயற் புத்தகங்கள் இருக்கும். இந்த அடிதல் செயற் புத்தகங்களை பதிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. அடிதல் செயற் புத்தகங்களின் பதிவேடு GAN 20. அது GAN 20. அடிதல் செயற் புத்தகங்களினுடைய பதிவேடு GAN 20 என்று சொல்லி பார்க்கும். சரிதானே? அடுத்தது வழங்கல் கட்டளை பெறுதல் கட்டளை. அது ஞாபகம் வந்தாப்போல சொல்லுகிறேன் பிள்ளைகள். வழங்கல் கட்டளை பெறுதல் கட்டளை. வழங்கல் கட்டளைன்னா ஒரு பொருளை கொடுக்க எழுதி கொடுக்குறது வழங்கல் கட்டளை. இசு ஆர்டர் என்று சொல்கிற வழங்கல் கட்டளை பொது 141. பொது 141 வழங்கல் கட்டளை. பெறுதல் கட்டளை ரிசிப்ட் ஆர்டர் பொது 219. பொது 219. அதே போல் இருப்பு பொருட்களை பதிவு செய்கிற படிவம். வருடாந்த இருப்பு கணக்கெடுப்பு இருக்குத்தான். வருடாந்த ஒப்பாய்வு செய்தல் அல்லது இருப்பெடுப்பின் போது பொருட்களை பதிவு செய்கிற படிவம்
திரைசேரியும் கணக்காய்வும் 66. திரைசேரியும் கணக்காய்வும் 66. T&A 66. ட்ரெஷரி அண்ட் ஆடிட் 66 என்று இருக்கு. திரைசேரியும் கணக்காய்வும் 66, ட்ரெஷரி அண்ட் ஆடிட் 66. சரிதானே? அதே போல் பயன்படுத்த முடியாத பொருட்கள் அல்லது பாவனைக்கு உதவாத பொருட்கள், பயன்படுத்த இயலாத பொருட்கள் வச்சு அல்ல உபயோகிக்கத்தகாத பொருட்கள், உபயோகிக்கத்தகாத பொருட்கள். அப்போ GEN என்ற எழுதுறையில் பொது 47, பொது 47. உபயோகிக்கத்தகாத பொருட்கள் அல்லது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாத பொருட்கள், அதை பற்றி இருப்படுப்பின் போது பாவனைக்கு உதவாத பொருட்களை பதிகிறது பொது 47. கையிருப்பினை பதிகிறது திரைசேரியும் கணக்காய்வும் 66 படிவத்தில் அதை பதிவார்கள். சரியா? அடுத்தது இது ஒரு பார்க்கணும். இந்த உறுதிச்சீட்டுகள் தொடர்பாக ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். கொடுப்பனவுக்கு பயன்படுத்தப்படுகிற உறுதிச்சீட்டுகள். சரி, வேதனங்கள் படிவம் பொது 33, கூலிகளுக்கு படிவம் பொது 36. இதை 36 ஆனாவும் பயன்படுத்துறது, 36 இல்லை 36 ஆனாவும் பயன்படுத்தலாம். அந்த பெரிய வவுச்சர் எல்லாரும் நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதில் சைன் பண்ணுவீங்க, வேஜஸ் என்று சொல்கிறது கூலிகள். அப்போ சம்பளங்களுக்கு படிவம் பொது 33, கூலிகளுக்கு படிவம் பொது 36. மேலதிக வேலை நேர கொடுப்பனவு பொது 35 ஆனா. மேலதிக வேலை நேர கொடுப்பனவுகளுக்கு படிவம் பொது 35 ஆனா. பொதுவான கொடுப்பனவு கட்டுநிதியிலிருந்தான கொடுப்பனவுகளுக்கு படிவம் பொது 35. டிபாசிட்டில் இருந்து பேமெண்ட் செய்ய வைப்பதிலிருந்து கொடுப்பனவு செய்வதற்கு ரிக்யூஷன் ஃபார்ம் என்று சொல்கிறது படிவம் பொது 70. பிரியாண செலவுகள் கொடுப்பனவு செய்வது சாதாரண பிரியாண செலவு பொது 177, இடமாற்றத்தின் போதான பிரியாண செலவு பொது 178. இங்கே அரசு ரயிலிருந்து மீளளிப்பதற்கான படிவம் ஏற்கனவே சொன்னது இங்கே இருக்குது. படிவம் பொது 29. படிவம் பொது 29. வழக்காடுபவர் போடும் பணத்தை, அதாவது வைப்பிலிடும் பணத்தை மீள எடுப்பதற்கு படிவம் நிதிமுறை CF 17 என்கிற படிவத்தை பயன்படுத்தவும். சரிதானே? படிவம் நிதிமுறை CF 17 என்பது பயன்படுத்தப்படுது. இதற்கு மேலதிகமாக சில புத்தக பதிவேடுகளை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள், புத்தக பதிவேடுகள் இந்த கவுண்டர் ஃபைல்லாம் நான் இப்போ சொன்னேன். கவுண்டர் ஃபைல் தான் இது. என்ன அடிதல் செயல் புத்தகங்களா? சரி. அடுத்தது கணக்கு புத்தகங்கள், அலுவலகம் ஒன்றில் பேணப்படுகின்ற கணக்கு புத்தகங்கள். காசேடு, பொது காசேடு படிவம் பொது 58. சரிதானே? பொதுவான காசேடு நீங்கள் கேஷ் புக்குன்னு சொல்லுவீங்க. பொது காசேடு பொது 58 படிவத்தில் இருக்கு. சிராப்பரின் காசேடு, சிராப்பரோட காசேடு 2 இருக்குது. அவர் பயணம் போய் சுற்றுப்பயணத்தின் போது பயன்படுத்துகிறதுனா 18, GAN 18. சாதாரணமாக அலுவலகத்தில் பயன்படுத்தினா GAN 1. சரிதானே? GAN 1 சிராப்பரின் காசேடு. அடுத்தது பற்றிச்சீட்டு புத்தகம், பணம் வரும் பற்றிச்சீட்டு பொது 172. அதை நாங்கள் பார்த்துட்டோம். சரிதானே? மற்றது இதில் நீங்கள்கிட்ட கேட்கக்கூடியது இந்த நில அறை பதிவேடு. நில அறை பதிவேடு என்றால் ஓல்ட் ரூம் என்று சொல்லுவீங்க. சரிதானே? முந்தைய நிலத்துக்களை கட்டி வச்ச முடியாது. நில அறை, அண்டர் கிரவுண்ட் ரூம் என்று வச்சு சொல்கிறது ஓல்ட் ரூம். நில அறையில் வைக்கிறது எடுக்கிறத பதிகிறதுக்கு படிவம் GAN இல்லை பிள்ளைகள், எம்மா GAM 49. GAM 49. அடுத்தது காசோலை காசு கட்டளைகளினுடைய பதிவேடு சொல்லி தந்தேன். GAM 83. எல்லாம் தேவையில்லை, நான் பிள்ளைகளுக்கு உள்ள பொதுவானது. சரிதானே? அடுத்தது
நில அறை கையிருப்பு பதிவேடு, அதாவது பெற்ற கொடுத்த முத்திரைகளின் நில அறை கையிருப்பு பதிவேடு. இது முந்தி போஸ்ட் ஆஃபீஸில் தான் கூடுதலாக இருக்கும். பண கொடுக்கல் வாங்குறதுக்காக முத்திரை பயன்படுத்துகிற போது அந்த படிவம் பொது 68 பெற்ற கொடுத்த முத்திரைகளின் நிலவரை கையிருப்பு பதிவேடு ஓல்ட் ரூமில் வச்சுட்டு வரையக்குள்ளே அதில் பதிஞ்சு வைக்கணும், கொடுக்கைக்குள்ளேயும் அதில் பதிஞ்சு கொடுக்கணும் முத்திரைகளை. அது படிவம் பொது 68. இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் எல்லாம் தேவையில்லை பிள்ளைகள். நான் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டு நீங்கள் இப்படியே பார்க்கலாம். இதுக்கு தனியாக பிறகு இனி போடுங்க, நாங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறோம் படிக்க போகிறோம்னு சொல்லி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இருக்கிறது 2 நாள் 3 நாள், அதுக்குள்ளே பிரிண்ட் எல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இப்படியே வீடியோ புஷ் பண்ணி வச்சுட்டு இந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? வீடியோவை இதில் புஷ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் எனக்காக காத்திருங்கோ. சரி, அப்போ இந்த பகுதியை இதில் பார்த்தீங்கன்னா சரி பிள்ளைகள். மற்றது தாபன விதிக்கோவை தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தாபன விதிக்கோவையில் விடுமுறைகளுக்கு சம்மந்தப்பட்ட 4 விடயங்கள் சொல்லி தந்தனானே. அதுபோல் என்ன பொது 125 ஆனால் 126, மற்றது விசேட விபத்து விடுமுறையாக இருந்தால் பொது 5, விடுமுறைகளை பதிகிறது 190. இதை விட நான் நினைக்கிறேன் வரலாற்று தாழ்வு தொடர்பாக கடந்த வகுப்பில் அதை பற்றி பேசியிருக்கிறேன் என்கிறதால நான் நேரத்தை வேஸ்ட் பண்ண இல்லை. தாமதமாக இணைஞ்ச பிள்ளைகள் அந்த வகுப்பு கலந்து கொள்ள இல்லை, அந்த வீடியோக்கள் இல்லை என்றால் எனக்கு மெசேஜ் கொண்டு போடுங்க. நான் நாளைக்கு காலையில் அது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வச்சால் நீங்கள் அந்த அவ்வளோத்தை 2 நாளில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்துட்டு போங்க. சரிதானே? அடுத்தது இந்த தபால் முறைமை தொடர்பாக கொஞ்சம் கூட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நான் தபால் முறைமை தொடர்பில் அழகான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். சரிதானே? அலுவலகத்தில் கையாளப்படுகிற கடிதங்கள் அல்லது அலுவலகத்தோடு தொடர்புபட்ட கடிதங்கள் என்று கேட்கப்பட்டால் முதல் 3 வகை இருக்குது. உள்வரும் கடிதங்கள், வெளிச்செல்லும் கடிதங்கள், உள்ளக கடிதங்கள். உள்ளக கடிதங்கள் என்றால் பிரிவுகளுக்கு இடையில் பரிமாறப்படும் உள்ளக கடிதங்கள். அலுவலகத்துக்கு உள்ளே வருகிற கடிதம், அலுவலகத்தை விட்டு வெளியே போகிற கடிதம், 3வது அலுவலகத்தின் பிரிவுகளுக்கு இடையில் பரிமாறப்படும் உள்ளக கடிதங்கள் என்று 3 வகையாக இருக்கு. இனி உள்வரும் கடிதங்கள் வகைகள் என்னென்று கேட்டால் தனிப்பட்ட கடிதங்கள் கிடைக்கும், சாதாரணமான அலுவலக கடிதங்கள் இருக்கும், பதிவு செய்யப்பட்ட அலுவலக கடிதங்கள் இருக்கும், அந்தரங்கமான கடிதங்கள் அல்லது ரகசியமான கடிதங்கள் என்று இருக்கும், அவசர கடிதங்கள் இருக்கும், விசேட கடிதங்கள் இருக்கும். விசேட கடிதங்கள் என்பது ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் போன்ற பொதுமக்களின் பிரதிநிதிகளிடமும் கௌரவ மாகாண ஆளுநர் போன்றவர்களிடமிருந்தும் கிடைக்கின்ற கடிதங்கள். அதுபோல காசு கட்டளைகளை தாங்கி வரும் கடிதங்கள், முறைப்பாட்டு கடிதங்கள், கணக்காய்வு ஐய வினாக்கள் போன்றவை இருக்கும். சரிதானே? அடுத்தது உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக குறிப்பிட்டு அவை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்கப்பட்டாலும் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். சில ஒரு கட்டுரை கேள்வியாக எழுதலாம். சரிதானே? இப்போது அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடிதங்கள் தபாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தின் முன்பாக, தபாலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்திற்கு முன்னாக அவை வகைப்படுத்தப்பட வேண்டும், தரம் பிரிக்கப்பட வேண்டும். சரிதானே? அவை கிடைக்கின்ற கடிதங்கள் தனிப்பட்ட கடிதம், சாதாரண கடிதம், பதிவு கடிதம், அந்தரங்க கடிதம், அவசர கடிதம், விசேட கடிதங்கள், கணக்காய்வு ஐய வினாக்கள், காசு கட்டளை கடிதங்கள், முறைப்பாட்டு கடிதங்கள் போன்றதாக அவை வகைப்படுத்தப்படலாம். அவ்வாறு தரம் பிரிக்கப்பட வேண்டும். அலுவலக கடிதங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு திகதி முத்திரையிட்டு முதல் ஒப்பமிடப்பட வேண்டும். அலுவலக கடிதங்கள் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு திகதி முத்திரையிடப்பட்டு சிற்றொப்பம் இடப்பட வேண்டும். என்ன சிற்றொப்பம் வேண்டாம், இனிஷியல் பண்ணுறது, சிற்றொப்பம் இடப்பட வேண்டும். ஏனைய கடிதங்கள் கீழ்வருமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கீழ்வருமாறு நடவடிக்கை எடுக்கிறது என்றால் தனிப்பட்ட கடிதங்கள் அவை உடைக்கப்படாமல் விலாசதாரருக்கு, அதாவது உரிய அலுவலருக்கு கையளிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட கடிதங்கள் உடைக்கப்படாமல் உரிய அலுவலரிடம் கையளிக்க வேண்டும். சாதாரண அலுவலக கடிதங்கள் உள்வரும் கடித பதிவேட்டில் பதிவு செய்து
பதவி நிலை அலுவலரின் பார்வைக்காக சமர்ப்பிக்கப்படும். அவர் பார்வையிட்டு கட்டளைகள் பிறப்பித்த பின்னர் உரிய கிளைகள் அலுவலர்களுக்கு கையளிக்கப்படும். அந்தரங்க கடிதங்கள் அவை உடைக்கப்படாமல் அந்தரங்க கடிதங்களை கையாளுவதற்கென நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தருக்கு அல்லது நிறுவன தலைவருக்கு கையளிக்கப்படும். விசேட கடிதங்கள் ஜனாதிபதி, அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஆளுநர்கள் போன்றவர்களிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள் இவை தனியான பதிவேடொன்றில் பதியப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். காசோலை காசு கட்டளை தொடர்பான கடிதங்கள் இவ்வாறு கிடைக்கும் கடிதங்கள் காசோலை காசு கட்டளை பதிவேட்டில் பதியப்பட்டு விடய பொறுப்பு அலுவலர்களுக்கு கையளிக்கப்படும். முறைப்பாட்டு கடிதங்கள் முறைப்பாடுகளை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட அலுவலக குழுவுக்கு நிறுவன தலைவருக்கு ஊடாக அனுப்பி வைக்கப்படும். கணக்காய்வு ஐயவினா கடிதங்கள் இது கணக்காய்வு ஐயவினா பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு உரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தவங்க பிள்ளைகள், ஒரு விடய அலுவலர் தன்னிடம் கடிதம் கிடைத்த உடனே மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? ஒரு விடய அலுவலர் தன்னிடம் கடிதம் கிடைத்தவுடன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேட்டார். அப்போ அது ஒரு 3 விஷயம் நீங்கள் எழுதினா சரி. ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தனக்கென வழங்கப்படும் கடிதம் தொடர்பாக கீழ்வரும் 3 நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 1, சகல கடிதங்களும் தனக்குரியது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளுவார்? அவருடைய கடமை பட்டியலோடு தொடர்புபடுத்தி, லிஸ்ட் ஆஃப் டியூட்டி இருக்குந்தானே, அதோட தொடர்புபடுத்தி தனக்குரியது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது விடயம் என்ன சொல்றோம்? சரி, இப்போ முதல் இப்படி எழுதுகிறோம். என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு விடய பொறுப்பு அலுவலரும் தனக்கு கடிதம் கிடைக்க பெற்றவுடன் கீழ்வரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது விடயமா சொல்லியிருக்கு, தனக்கு கையளிக்கப்படுகின்ற அனைத்து கடிதங்களும் தனக்குரியது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்குரியது அல்லாத கடிதம் கிடைத்திருந்தால் அதை உடனடியாக மேற்பார்வை உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். 2வது, கிடைக்கும் கடிதங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு, அதாவது உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என முன்னுரிமைப்படுத்தி முன்னுரிமை ஒழுங்கில் கடிதங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது, தனக்கு கிடைக்கும் கடிதங்களை ஒவ்வொரு விடய பொறுப்பான அலுவலரும் உள்வரும் கடித பதிவேடு ஒன்றில் பதிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உடனடியாக மேற்கொள்கிற நடவடிக்கை. இது கடந்த கால வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்தது. சரிதானே? அப்போ விடய பொறுப்பு அலுவலர் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஒருவர் தனக்கு கிடைக்கும் கடிதம் தொடர்பாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேட்கப்பட்டால் இந்த மூன்று விடயங்களையும் சொல்லுங்க. சரிதானே? எனக்கு ஒரு சகோதரன் மெசேஜ் போட்டுக்கிறார், பழைய ரெக்கார்டிங் ஒன்றும் போட இல்லை சார், இதையாவது போடுங்க சார் என்று சொல்லி எல்லா ரெக்கார்டிங்கும் போடப்பட்டிருக்கு. முந்த நாள் அந்த உடைஞ்சு போன ரெக்கார்டிங்கை தவிர நேற்றையது இன்றைக்கு உங்களுடைய குழுவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிள்ளைகள் ரெக்கார்டிங் கிடைக்காதாக்கள், ஏதேனும் காரணங்களால் தவற விட்டவர்கள் திரும்ப எனக்கு மெசேஜ் போடுங்க என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப பகிரப்பட்டிருக்குது. ஒருக்கா பார்க்க வேணுமா, பார்த்துட்டு தான் மெசேஜ் போடணும், அவசரப்படக்கூடாது. சரி, அப்போது இந்த விடய பொறுப்பு அலுவலர்கள் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் கடிதம் கிடைச்ச உடனே அவர் 3 வேலை செய்ய வேணும்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னாங்க? முதலாவது, சகல கடிதங்களும் தனக்குரியது தானா என்று சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சகல கடிதங்களும் தனக்குரியது தானான்னு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தனக்குரியது அல்லாத கடிதங்களை தன்னுடைய மேற்பார்வை அலுவலரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். தன்னுடைய மேற்பார்வை அலுவலர்கிட்ட அதை ஒப்படைச்சிருக்கணும். தனக்கு இல்லாததை வச்சு கொண்டிருக்க கூடாது. சரியா? 2வது, கிடைக்கும் கடிதங்களை முன்னுரிமை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதாவது உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது
என்ற அடிப்படைகளை ஒழுங்குபடுத்தி இந்த ஒழுங்கில் கடிதங்களுக்கு கோவையிலிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது, தனக்கு கிடைக்கும் கடிதங்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்வரும் கடித பதிவேட்டில் பதிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை நீங்கள் முக்கியமான ஒன்றாக கருதி படித்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது, கடிதங்களோடு தொடர்புடைய பொது படிவங்கள். கடிதங்களோடு தொடர்புடைய பொது படிவங்கள். உள்வரும் கடிதங்களை பதிகிறது பொது 6, வெளிச்செல்லும் கடிதங்களை பதிகிறது பொது 7, நேரடி ஒப்படைப்பு பத்திரம் பொது 8, நேரடியாக கடிதங்களை ஒப்படைக்கிறது பொது 8, கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பதற்கு ஒரு படிவம் பயன்படுத்தப்படுது பொது 108. சரிதானே? அவருடைய கடிதம் கிடைத்தது என்று சொல்லி அறிவிக்கிறதுக்கு கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பது பொது 108. கடிதம் கிடைக்க பெற்றது நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறது பொது 116. கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிக்கிறது பொது 108. கடிதம் கிடைக்க பெற்று நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது தொடர்பாக அறிவிப்பது பொது 116. நினைவூட்டல் கடிதம் பொது 15. நினைவூட்டல் கடிதம் பொது 15. இந்த விசேட கடிதங்கள் தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தேன். சரிதானே? விசேட கடிதங்கள் தொடர்பாக எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஜனாதிபதி, ஆளுநர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் போன்றவர்களிடமிருந்து கிடைக்கும் கடிதங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது. முன்னுரிமை அளித்து முறையான பதில் அனுப்ப வேண்டும். முழுமையான பதில் உடனடியாக அனுப்ப முடியாவிட்டால் இடைக்கால பதில் அனுப்ப வேண்டும். யாருடைய கவனத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதோ, முகவரி இடப்பட்டவருடைய கவனத்துக்கு உடனடியாக அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டும். இப்போ பிரதேச செயலர் 2 முகவரி இடப்பட்டார், அரசாங்க அதிபர் 2 முகவரி இடப்பட்டால் அதை மேலதிக அரசாங்க அதிபர் கையாளக்கூடாது. அது அரசாங்க அதிபர்கிட்ட அதை ஒப்படைச்சு போட வேணும். அவர் தான் அந்த கடிதத்தை கையொப்பமிடவும் வேணும். இப்போ அரசாங்க அதிபருக்கு வந்த கடிதத்துக்கு பதில மேலதிக அரசாங்க அதிபர் கையொப்பம் வச்சு அனுப்பக்கூடாது. சரிதானே? இந்த விசேட கடிதத்துக்கு அப்படி நடவடிக்கை எடுக்கும். முகவரி இடப்பட்டவரின் கவனத்துக்கு உடனடியாக கடிதம் அனுப்ப வேண்டும். பதில் கடிதம் அவராலேயே கையொப்பம் இடப்பட வேண்டும். தனியான ஒரு பதிவேட்டில் கடிதம் கிடைத்த திகதி, விடயம், இடைக்கால பதில் அனுப்பின திகதி, முழுமையான பதில் அனுப்பின திகதி, கோவை இலக்கம் போன்ற விடயங்கள் குறிக்கப்பட்டு அந்த பதிவேடு பேணப்பட வேண்டும். அதுக்கு தனியான ஒரு பதிவேட்டில் திகதி, விடயம், இடைக்கால பதில் அனுப்பிய திகதி, முழுமையான பதில் அனுப்பிய திகதி, கோவை இலக்கம் போன்றவை குறிக்கப்பட்டு அந்த பதிவேடு பேணப்பட வேண்டும். கடிதங்கள் தொடர்பாக எப்படியான விடயங்கள் கேட்கப்பட்டால் நீங்கள் அதை பார்க்கலாம். சரிதானே? இந்த 3 நாள் விதி, 7 நாள் விதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 3 நாள் விதி என்கிறது ஒரு ரூல் அல்ல, ஒரு மோரல். அது அதாவது ஒரு ஒழுக்கம். சரிதானே? கடிதம் ஒன்று கிடைத்து அதற்கான பதில் 3 நாட்களுக்குள்ளாக அனுப்பப்பட வேண்டும். அவ்வாறு அனுப்பப்படுவது ஒரு வினைத்திறன்மிக்க அலுவலகத்தின் குறியீடாக இருக்கும் என்று சொல்லப்படுவது 3 நாள் விதி. 7 நாள் விதி என்பது கிடைத்த கடிதம் ஒன்றுக்கான பதில் 7 நாட்களுக்குள்ளாக அனுப்பப்பட வேண்டும். இது விதியா? அதாவது பொது நிர்வாக சுற்றறிக்கையினால வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? 3 நாள் விதி, 7 நாள் விதி என்கிறதுக்குரிய வித்தியாசமெல்லாம் 7 நாள் விதி என்றது கட்டாயம் அனுப்பப்படும். அவ்வாறு பதில் முழுமையாக அனுப்ப முடியாத போது அதற்குரிய இடைக்கால பதில் அனுப்பக்கூடிய விடயங்களை அனுப்பி ஏனைய விடயங்கள் மிக கூடிய விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்கிற விடயத்தை அந்த கடிதம் அனுப்பியவருக்கு அறிய தரவு. அந்த கடிதம் அனுப்பியவருக்கு அந்த விடயங்களை அறிய தரவு. சரி, அடுத்தது இந்த கை நூல்கள் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க. நிறைய பிள்ளைகள் அது தொடர்பாக கேட்டிருந்தாங்க. சரிதானே?
அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கை நூல்களவை ஆவணங்கள் என்ற வகைக்குள்ள இந்த விதமான கை நூல்கள். அதை ஒரு நான் பிள்ளைகளை சொல்கிறேன். அதுக்கு முன்பாக சில விஷயங்கள் பார்க்க வேணும். நல்ல கோவையிடும் முறையில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? சரிதானே? நல்ல கோவையிடும் முறையில் ஒரு கோவையிடும் முறை ஒரு நல்ல முறையாக இருக்கின்றால் அதில் என்னென்ன இருக்க வேணும்? கையடக்கமாக இருக்க வேணும், பாதுகாப்பு, இலகுவான தன்மை என்றால் அதை கையாளுவது இலகுவாக இருக்க வேணும், அல்லது இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்க வேணும். அதை கொண்டே பூட்டி வச்சு 3 பூட்டு போட்டு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இது சொல்லத்தான் ஞாபகம் வருது. இந்த அலுவலகத்தில் பெருமதி வாய்ந்த சொத்துக்களை பாதுகாக்கப்படுகின்ற காப்பு பெட்டிகள். சரி, அதை சொல்லிட்டு இதை சொல்கிறேன். அலுவலகத்தில் பெருமதி வாய்ந்த சொத்துக்களை பாதுகாக்கின்ற காப்பு பெட்டிகள். காப்பு பெட்டி என்ன? காப்பு போட்டு வைக்கிறது இல்லை, அயன் சேவா. காப்பு பெட்டிகள், அறைக்கை பெட்டிகள், நில அறைகள் போன்றவற்றுக்கு பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும்? இதற்கு சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா நல்ல என்ன? பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு காப்பு பெட்டிக்கும் 2 பூட்டுக்கள் வீதம் அமைக்கப்பட்டு ஒவ்வொன்றின் துறப்பும் ஒரு அலுவலகத்தை வெவ்வேறு அலுவலர்களிடம், அதாவது 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட்டு 2 பூட்டுக்களின் திறப்பும் 2 வெவ்வேறு அலுவலர்களால் பேணப்பட வேண்டும். அந்த 2 பூட்டின் திறப்பையும் ஒரே அலுவலர்கிட்ட கொடுக்கக்கூடாது. 2 பெரிய யோசனை. சரியா? அப்போ இந்த என்ன சொல்றது, காப்பு பெட்டிகள், அறைக்கைப்பெட்டிகள், அறைக்கறைகள் என்பவற்றுக்கான திறப்புகள் அல்ல பூட்டுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஒவ்வொன்றுக்கும் 2 பூட்டுக்கள் அமைக்கப்பட்டு 2 வேறுபட்ட அலுவலர்களிடம் அவற்றின் திறப்புகள் கையளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அலுவலர்களிடம் அவற்றின் திறப்புகள் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது இந்த கைநூலினுடைய வகைகள். அதற்காக சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன, ஒரு நிறுவனம் எவ்வகையான கைநூல்களை வச்சிருக்கு, கைநூலினுடைய வகைகள் என்ன என்று சொல்லி கேட்டா ஒரு மேனுவல். சரிதானே? கைநூல் என்றா ஹேண்ட் புக்ன்றதுல மேனுவல், ஒரு வேலைக்கும் அதை எப்படி செய்ய வேணும். அதாவது அலுவலக கைநூல் என்றது நிறுவனத்தின் கொள்கை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்றது, கொள்கைகள், விதிமுறைகள், முறைமைகள், நடைமுறைகள், அலுவலகத்தினால மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள், செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணம். அப்போ அலுவலகத்தின் கொள்கை என்ன, நிறுவனத்தினுடைய கொள்கை, அதற்கான விதிமுறைகள், அலுவலக முறைகள், அலுவலக நடைமுறைகள், அலுவலக செயற்பாடுகள் போன்ற தகவல்களை உள்ளடக்கி தயாரிக்கப்படுவது அலுவலக கைநூல் என்று சொல்லப்படுது. சரியா? இப்போ இந்த அலுவலக கைநூலினுடைய வகைகள் என்று கேட்கப்பட்டால், கொள்கை கைநூல், பாலிசி மேனுவல், கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல், திணைக்கள செயற்பாட்டு கைநூல், நிர்வாக கைநூல், பல நோக்க கைநூல், அதாவது பல் பயன்பாட்டு கைநூல், மல்டி பர்பஸ் மேனுவல். சரிதானே? அப்ப இது அலுவலக கைநூலினுடைய வகைகள் என்று கேட்கப்பட்டார். அதை சொல்ல. சரி, இப்ப நான் திருப்பி வாரன். நல்ல கோவையிடம் முறையில இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அப்போ கையடக்கத்தன்மையா இருக்கணும், பாதுகாப்பு, இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்க வேணும், நெகிழ்வுத்தன்மை, சிக்கனமானதாக இருக்க வேணும். சரிதானே? அது அசைவு குறிப்புகள் எல்லாம் குறித்து வச்சிருக்க வேணும். அசைவு குறிப்புண்டா ஒரு ஃபைல் எங்கே போகுது வருதுன்றதை குறித்து வைக்கக்கூடியதாக இருக்கணும். அசைவு குறிப்புகள் அந்தந்த ஆவணங்களை பாதுகாப்பதற்கான பொருத்தமான தன்மை இருக்க வேணும். இப்போ தற்காலிக ஆவணங்கள் என்றால் அது ஒரு கடதாசி மட்டையில் கட்டலாம். நீண்ட காலம் பயன்படுத்த போகிறோம்னா மிகவும் தடித்த ஒரு அட்டையினை பயன்படுத்தி இருக்க வேணும். பொருத்தமான தன்மை போன்றவற்றை சொல்லலாம். அடுத்தது கோவைகளை எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யலாம். வகுப்பாக்கம் என்றால் அதை கிளாசிபிகேஷன், வகைப்படுத்தல் என்றது வேறு. வகைப்படுத்தல் என்று கேட்டால் நீங்கள் கோவைகளை வகைப்படுத்தும் போது அது கோப்பிடப்படும் முறை, கடிதங்கள் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்கிறத வச்சுக்கொண்டு புத்தக கோவை, பிளந்த கோவை என்று சொல்லியும்,
எவ்வாறான உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எவ்வாறான உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதன் அடிப்படையில் பழைய முறை புதிய முறை என்று சொல்லி, அதாவது கோப்பிடும் முறைகள் சரிதானே, பழைய முறை புதிய முறை என்றும் வகைப்படுத்தலாம். இது கோவைகளை வகைப்படுத்துவது அல்லது கோப்பிடும் முறைகளை வகைப்படுத்துவது. அலுவலகத்தில் உள்ள கோவைகளை என்று கேட்டால் இந்த பிளந்த கோவை புத்தக கோவை என்று எழுதுறீங்க சரிதானே, அது நான் பிள்ளைகளை சொல்லி தந்துட்டு. இது கோவைப்படுத்தும் முறைகள், பழைய முறை புதிய முறை அல்லது பிளந்த கோவை முறை புத்தக கோவை முறை. பழைய முறை புதிய முறை என்றது பாவிக்கிற டூல்ஸை வச்சுக்கொண்டு சொல்லப்படுது, உபகரணங்களை வச்சுக்கொண்டு. பிளந்த கோவை புத்தக கோவை என்பது எவ்வாறு கடிதங்கள் கோவையிடப்படுகிறது என்பதை வச்சுக்கொண்டு சொல்லப்படுது. சரியா? நம்ம கோவைகளை வகுப்பாக்கம் செய்தல் என்றால் அதை கிளாஸ் ஆக்குறது, கிளாசிஃபிகேஷன் சரிதானே. அதாவது அவற்றை வகைப்படுத்தல் என்று தான் சொல்ல வேணும். அந்த தமிழில் ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யலாம், வகைப்படுத்தலாம், கிளாசிஃபிகேஷனுங்கிற ஆங்கில வார்த்தை அங்கே இருக்கு சரிதானே. எப்படி அதை வகைப்படுத்தலாம் என்று பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அல்பபெட் ஆர்டர் இருக்கு, அல்லது நம்பர் ஒழுங்கில் நியூமரிக்கல் ஆர்டர், அல்லது அகர வரிசையும் எண் வரிசையும் இணைந்ததாக அகர எண் வரிசை பாகுபாடு. அடுத்தது புவியியல் ரீதியாக என்றால் இப்போ 5 அலுவலகம் இருக்குது, பிரதேச செயலகத்தில் 5 இருக்குதுண்டா மாவட்ட செயலகம் அது 5க்கும் 5 வகையாக கோவைகளை ஒதுக்கி வச்சிருக்கலாம் சரிதானே. அடுத்தது சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து வைக்கலாம். சப்ஜெக்ட் அதாவது விடய ரீதியாக வகைப்படுத்தலாம், திகதி ரீதியாக வகைப்படுத்தலாம், அதாவது கால ஒழுங்கில் வகைப்படுத்தலாம். கோவைகளை எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யலாம் அல்ல கோவைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் அகர வரிசையில் வகைப்படுத்துவது, எண் அடிப்படையில் வகைப்படுத்துவது, அகர வரிசை எண் வரிசை என்பவற்றை இணைத்ததாக வகைப்படுத்துவது, புவியியல் ரீதியாக, அடுத்தது விடய ரீதியாக சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன், திகதி ரீதியாக அல்லது கால ஒழுங்கில் வகைப்படுத்தலாம் சரியா. கோப்பிடும் உபகரணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கோவைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டால், கோவைப்படுத்தும் உபகரணங்களை பயன்படுத்தி கோவைகளை கோப்பிடுவதற்கு பயன்படுத்தும் என்ற உபகரணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பழைய முறை, 2வது புதிய முறை. ஒன்று பழைய முறை, 2வது புதிய முறை. பழைய முறை எப்படி என்றால் குத்தூசி முறை என்று சொல்லி ஒன்று. பழைய முறைக்கு உதாரணங்கள் கேட்பார்கள் சில நேரம். இப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்படி ஒரு அடி தட்டு ஒன்று இருக்குது, இதில் இப்படி ஒரு குத்தூசி ஒன்று சரிதானே குத்தப்பட்டிருக்கு. இந்த தேத்தனி கடையில் பில் குத்தி வச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு. அப்போது அப்படி இருக்கிறது தான் குத்தூசி முறை. இதுவும் ஒரு ஃபைலிங் சிஸ்டம் தான் சரிதானே. அடுத்தது பழைய முறைக்கு உதாரணங்கள் சில கேட்பார்களாக இருந்தால், நீங்கள் பாதுகாப்பு புத்தகம், உலோக தாங்கிகள், கார்ட் புக், மெட்டல் ஹோல்டர் என்று சொல்றது. இப்போ இருக்கிற அந்த கருத்த ஃபைல் நீங்கள் கடிதங்கள் வச்சு சைனு போடுவீங்க, அதை நினைச்சுக்கொள்ளுங்க, பாதுகாப்பு புத்தகம். அடுத்தது சிறிய அறை அல்லது புறா கொண்டு முறை. போஸ்ட் ஆஃபீஸில் பெட்டி அடித்து வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு தரக்கூடிய கடிதமும் ஒரு பெட்டிக்கு போடுற மாதிரி சரியா. அதுதான் புறா கொண்டு முறை, சதுரமாக அடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பழைய முறை ஒன்று இருந்தது, விசிறி முறை என்று சொல்லி ஒரு விசிறி போல அமைப்பில் பலகைகளில் செய்து வைத்திருப்பார்கள் சரியா. நவீன முறை என்று கேட்டீங்கன்னா கிடைக்கோவை முறை, கட்டையான கோவை முறை, லிவர் ஆர்ச் என்று சொல்லி இந்த சில பெரிய கருத்த ஃபைலில் உள்ளுக்கு 2 வெள்ளி கம்பி இருக்கிற மாதிரியாக செய்திருப்பார்கள். ஒரு லிவரை பிடிச்சு அமர்த்தினால் அந்த வளைவுக்குள்ள ஓட்டை போட்டு கடிதத்தை போட்டு அமர்த்தி விடலாம் சரிதானே. அதுதான் லிவர் ஆர்ச். இதெல்லாம் புது முறை என்று சொல்லி சொல்றேன். புதிய முறைக்குள்ள அதை பார்த்துக்கொள்ள இயலும் சரியா. அடுத்தது கோவைகளினுடைய வகைகள். நம் பிள்ளைகளுக்கு 5 அல்லது 6 விதமான கோவைகளினுடைய வகைகளை ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கால் ஞாபகப்படுத்துகிற பிள்ளைகள். சப்ஜெக்ட் ஃபைல், விடய கோவை,
அதே போல 2வது ரெவரன்ஸ் ஃபைல் உஷா துணை கோவைகள். சரிதானே? இந்த உஷா துணை கோவைகளை துணைக்கோவைகள் கேட்கிறாங்க. கவனம், சில நேரம் உஷாவை விட்டுட்டு துணையை மட்டும் கேட்டாங்கண்டா பிழைச்சி போயிடும். துணைக்கோவைகள், இந்த துணைக்கோவைகளுக்கு உதாரணமும் கேட்கிறாங்க. நீங்கள் வேலை படிமுறை கோவை, கொள்கை கோவை, சுற்று நிறுவ கோவை, முன்மாதிரி கோவை, புள்ளி விவர கோவை, நிலையியல் கட்டளைகளின் கோவை என்று சொல்லி எல்லாம் இந்த ஃபைல் பண்ணி வச்சிருக்க வேண்டிய வர்த்தமானி அறிவித்தல்கள், கடிதங்கள், சுற்று நிருபங்கள் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் 2வது உஷா துணை கோவைக்கு உதாரணம். 3வது உபகோவையும் மத்திய கோவையும் அல்லது மத்திய கோவையும் துணைக்கோவையும் என்று எழுத்துங்கிறாங்க. மெயினாக ஒரு ஃபைல் இருக்கும், அதில் 10 ஆஃபீஸ் இருந்தால் 10க்கு முடியாது உண்டு அப்ரூவ் பண்ணி கட்டியிருப்பாங்க. பிறகு 10க்கு முடிய அந்த துண்டு தனித்தனியாக ஒரு ஃபைலில் பேணப்படும். அதை பற்றி விளக்கம் சொல்லி இருக்கிறேன்னு அந்த வீடியோவை பாருங்க. அடுத்தது பெயர் வழி கோவை, பர்சனல் ஃபைல். சரியா? அடுத்தது சம்பவ கோவை, நிமித்த கோவை, நேர்வு கோவை என்று எல்லாமே இருக்கு. கேஸ் ஃபைல், இது சம்பந்தமா அடிக்கடி கேட்கிறாங்க. இதுல 3 சொல்லுங்க உண்டு. தற்போது நடவடிக்கை எடுக்கப்படும் கோவைகள், நடவடிக்கை எதிர்பார்க்கும் கோவைகள், அதாவது எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோவைகள், நடவடிக்கைகள் முடிவடைந்த கோவைகள் என்பதாக கேஸ் ஃபைல். இது விடய கோவை அல்ல, சப்ஜெக்ட் ஃபைல் அல்ல. சரிதானே? இது சம்பவ கோவை, நிமித்த கோவை, நேர்வு கோவை என்றெல்லாம் சொல்றது கேஸ் ஃபைல். இது 3 வகைப்படும். அலுவல் முடிஞ்சது, நடந்து கொண்டு இருக்குது, நடக்க போகுது என்று சொல்லி இருக்கு. சரிதானே? கோவைக்கு இலக்கமிடுகிற போது என்ன ஒழுங்கில கோவைக்கு இலக்கமிடப்படும் என்று சொல்லி உங்களுக்கு கேட்பார்கள். ஒரு ஃபைலுக்கு நம்பர் போடுவீங்க, என்னத்தை பார்த்து போடுவீங்கள் என்று சொல்லி கேட்பாங்க. அப்போ அதில் இலக்கமிடப்படுவது முதல்ல நிறுவனத்தின் குறியீடு. உங்களோட பிரதேச செயலகங்கள்னா அந்த பிரதேச செயலகங்களுக்கு ஒரு குறியீடு இருக்கும், வேறு நிறுவனங்கள்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு குறியீடு இருக்கும். அப்போ அதை போடணும் கட்டாயம். 2வது பிரிவின் குறியீடு, அதாவது இவி, பிளானிங், அட்மின் என்று சொல்லி போடணும் பிரிவின் குறியீடு. அடுத்தது விடய அலுவலருடைய குறியீடு. அவர் டிஓவா இருப்பாருண்டா DO3 அல்லது MSO2 இந்த மாதிரி விடய அலுவலருடைய குறியீடு. அடுத்தது விடய இலக்கம். விடய இலக்கம் என்றால் அவற்றை ரிசர்வ் டியூட்டியில 7வது அது இருக்குது என்றால் 7. சில நேரங்களில் இதுக்கு கடைசியாக ஆண்டு போடுறவே அது உண்மை கருத்திட்ட கோவைகளுக்கு மட்டும்தான் பொருத்தம். அந்த ஆண்டோடு மூடி கட்டைக்கு வைக்க வேண்டியதை போடலாம், மற்றும்படி ஆண்டு போட தேவையில்லை. சரிதானே? கோவைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் அடிப்படையில் கோவைப்படுத்தலை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் நீங்கள் பிளந்த கோவை, புத்தக கோவை என்று சொல்லலாம். உபகரணத்தின் அடிப்படையில் கடிதங்கள் கோவையில் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்கிற அடிப்படையில் பிளந்த கோவை, புத்தக கோவை என்று சொல்லி இருக்கு. இது பிளந்த கோவை முறைக்கும் புத்தக கோவை முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதனுடைய நன்மை என்ன, தீமை என்னன்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டாச்சு. அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். அடுத்தது கடிதங்களை கோவையில் கட்டுகின்ற 3 விதமான முறைகளை பற்றி கேட்டார். கடிதங்களை கோவையில் கட்டுகின்ற 3 விதமான முறைகள். ஒரு துளை தனி கட்டு, அது வலது பக்கம் அல்ல இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் மேல் மூலையில் ஓட்டை போட்டு ஒட்டு குத்து குத்தி நூல் போட்டு கட்டியிருக்கு. அதுக்கு விளக்கம் வேண்டாம், அவங்களுக்கு சும்மா தெரிஞ்சு சொல்றதுக்காக சொல்றேன். கடிதங்களை கோவையில கட்டுகிற 3 முறைகள். ஒன்று ஒரு துளை கட்டு, 2வது 2 துளை கட்டு. 2 துளை கட்டுன்னா நீங்க பஞ்சரால ஒரு காடிச்சு போட்டு ஒரு நூல் போட்டு 2 ஓட்டை இருக்கும், ஒரு துளை கட்டு. அடுத்தது 4 துளை கொண்ட இரட்டை கட்டு. அப்போ ஒரு துளை கட்டு, 2 துளை கட்டு, 4 துளை இரட்டை கட்டு என்று சொல்லி கோவையில கடிதங்கள் 3 விதமாக கட்டப்படும். சரிதானே?
கோவையில் குறிப்பு எழுதுகிற சம்பந்தமாக ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். குறிப்பு எழுதுவதில் 4 விடயங்கள் உள்ளடங்கும் என்று சொன்னாங்க. ஒன்று கவனத்தை ஈர்ப்பது, இந்த கடிதத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். 2வது கடிதத்தின் சாராம்சத்தை எழுத வேண்டும். 3வது விடயம் தொடர்பான ஆய்வை முன்வைக்க வேண்டும். 4வது அவை தொடர்பான சிபார்சு அமையும். இந்த 4 விஷயங்களை கொண்டதாக இருக்கு. அடுத்தது குறிப்பு எழுதியக்குள்ள ஒரு கடிதத்தில் குறிப்பு எழுதுகிற போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை வேறு சில நேரம் உங்கள்கிட்ட கேட்கலாம். ஒரு குறிப்பு எழுதும் போது என்னென்ன விடயத்தை கவனத்தில் கொள்ள வேணும் என்று சொல்லி கேட்பார்களாக இருந்த பிள்ளைகள், நீங்கள் குறிப்பு எழுதும் போது தெளிவாக எழுதப்பட வேணும். கட்டப்படும் பகுதியிலே அல்லது ஒழுங்கற்ற முறையில் எழுதக்கூடாது. ஒவ்வொரு குறிப்பும் அவற்றுக்கான பந்தியும் இலக்கமிட வேணும். குறிப்புக்கான இலக்கம் சிவப்பு மையாலையும் பந்திக்குரிய இலக்கம் நீல மையாலையும் எழுத வேணும். குறிப்பு தாள்களில் பக்க இலக்கம் இடுவதாக இருந்தால் அது ரோமன் இலக்கத்தில் இட வேணும். கடிதங்களுக்கு பக்க இலக்கம் இடும்போது இந்து அராபிய எண்ணில இலக்கமிட வேணும். இந்து அராபிய எண்ணில இலக்கமிட வேணும். கடிதங்களை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்பார்கள். அதாவது கடிதங்களை முன்னுரிமைப்படுத்துவது எவ்வாறு, நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களை 4 விதமாக முன்னுரிமைப்படுத்தலாம். அந்த முன்னுரிமைப்படுத்தல் என்றா என்ன, இந்த முன்னுரிமைப்படுத்தல் வகைகள் என்னென்றா உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது என கோவையினுடைய கடித உள்ளடக்கத்தை இட்டு அந்த குறிப்பு தாளில் அதை எழுத வேணும். எப்படி எழுத போறீங்க? முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கடிதங்களை அல்லது கோவைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டால், உடனடியாக பொது 204 என்ற படிவத்தை பயன்படுத்துகிற. சரி, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் உடனடியாக என்று சொல்லுவோம். அடுத்தது இன்று, அவசரமானது, முக்கியமானது என்று சொல்லி 4 விதமாக வகைப்படுத்தி உள்வரும் கடிதங்களை நடவடிக்கைக்காக வைத்திருக்கின்ற நடவடிக்கைக்காக என்ற கோவையில் அவ்வாறு வகைப்படுத்தி அந்த வகைப்படுத்தப்பட்ட ஒழுங்கில வேலை செய்ய வேணும். கிடைச்ச ஒழுங்கில் அடுக்கி வச்சிருக்க வேணும். ஆனால் இந்த ஒழுங்கில வேலை செய்ய வேணும். சரிதானே? அடுத்தது கிடைத்த கடிதத்துக்கு வரைவு தயாரிக்கப்படுகின்ற 2 வேறுபட்ட சந்தர்ப்பங்களை சொல்லுங்க ஒன்று கேட்பார்கள். அப்படி கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, ஒன்று முன்மாதிரி வரைவு உள்ள போது வரைவு தயாரிக்கிறது, 2வது முன்மாதிரி இல்லாத போது வரைவு தயாரிக்கிறது. முன்மாதிரி உள்ள போது வரைவு தயாரிக்கிறது, அதாவது ஒரு மாடல் இருக்கு, அதை பார்த்து வரைவு தயாரிக்கிறது. மாடல் இல்லாத நேரத்தில் வரைவு தயாரிக்கிறது, டிராஃப்ட். அடுத்தது கடிதம் ஒன்று அமைய வேண்டிய வடிவம் தொடர்பான முக்கியமான அம்சங்கள். ஒரு கடிதம் அமைய வேண்டிய வடிவம் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் ஒரு கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்க வேணும் என்று கேட்டு. சரிதான். கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களின் தன்மை, அதில் பயன்படுத்தப்பட்ட மொழி நட, கடிதத்தின் வடிவம் என்பது மிக முக்கியமாக இருக்கும். கடிதத்தினுடைய அமைப்பு என்பது அதை வாசிக்க தூண்டுவதாக அமைய வேணும். கடிதத்தை பார்த்த உடனே வாசிக்கிற மூட் போகக்கூடாது. அப்போ கடிதத்தினுடைய வடிவம் அதை வாசிக்க தூண்டுவதாக அமைய வேண்டும். கடிதம் தாளில முழுமையாக பறந்திருக்க வேண்டும். மூலையில போய் நிற்கக்கூடாது. கடிதம் தாளில முழுமையாக பறந்திருக்க வேண்டும். இலகுவாக வாசிக்கக்கூடிய வகையில சொற்களுக்கு இடையிலையும் வரிகளுக்கு இடையிலையும் இடைவெளி இருக்க வேண்டும். பந்திகள்
வாசிப்பதை தூண்டக்கூடிய வகையில், அதாவது கவரக்கூடிய வகையில் பிரிக்கப்பட்டு தொடர் இலக்கமிடப்பட்டிருக்க வேண்டும். பந்திகளுக்கு வெள்ளவும் ஒரு சகோதரன் கேட்டிருந்தது, அந்த பந்திக்கு இலக்கம் போடலாமாண்ட கட்டாயம் போட வேணும். அதே போல இடது பக்கம் அல்லது திருப்பினால் இடது பக்கம் வரக்கூடியது, திருப்ப முன்னம் வலது பக்கம். என்ன பெரும்பாலும் இடது பக்கத்தில் தான் ஓட்ட ஓடுவோம் நாங்கள் கடிதத்தில். எங்களுக்கு இடது பக்கம் தான், கடிதத்துக்கு இடது பக்கம். என்ன கடிதத்தை எங்கட பக்கமாக திருப்பி எங்களை பார்க்காம நாங்கள் எங்கே பார்த்துட்டு இருக்கிறோமோ அங்கே கடிதம் பார்த்து நிற்கிற மாதிரி செய்ய தேவையில்லை. எங்களுக்கு வலது தான், கடிதத்துக்கும் வலது. எங்களுக்கு இடது பக்கம் தான், கடிதத்துக்கும் இடது பக்கம். அப்போ இடது அல்லது வலது பக்கத்தில் சீரான இடைவெளி இருக்க வேண்டும். அதாவது ஃபைல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கணும். சரியா? அடுத்தது பிள்ளைகள், இந்த அலுவலக உள்ளக குறிப்பு பத்திரம் என்று எழுத சொல்லி கேட்டால், சரிதானே, இன்டர்னல் மெமோ ஒன்று எழுத சொல்லி கேட்டால் இங்க எப்படி எழுதுறது என்று சொல்லி காட்டினார். சில வேளையில ஒரு உள்ளக குறிப்பு பத்திரம் உண்டு, ஒபிசியல் மெமோ உண்டு அனுப்ப சொல்லி கேட்டார். சரியா? எப்படி அனுப்புறது என்று சொல்லி நான் இதில் கீறி காட்டுறேன். நீங்கள்லாம் எழுதணும், நான் எழுத மாட்டேன். இதில் எழுதணும் திணைக்களத்தின் பெயர், திணைக்களத்தின் பெயர். சரியா? திணைக்களத்தினுடைய பெயர். இதே இப்படி நான் பிரித்து காட்டுறேன் பிள்ளைகளுக்கு. இதை அழைச்சிட்டு திருப்பி கீறுவோமே அழகா. இப்படி 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் பிள்ளைகள் திணைக்களத்தினுடைய பெயர், திணைக்களத்தின் பெயர் போடுவோம். அதுக்கு பிறகு இங்கால யாருக்கு யாருக்கு, அடுத்தது யாரிடம் இருந்து, இரண்டாவது யாரிடம் இருந்து, மூன்றாவது பிறர், ஒரு அலுவலக உலக குறிப்பு புத்தகத்தை குறிப்பு பத்திரத்தை அனுப்பக்குள்ள அதில் யாருக்காவது பிரதி போட வேண்டியிருந்தால் பிரதி தேவையாக இருந்தார். அடுத்தது திகதி நேரம், அடுத்தது விடயம், தலைப்பு விடயம். இவ்வளவும் மேல் தூண்ல வந்துட்டு திணைக்களத்தின் பெயர், யாரிடமிருந்து, அடுத்த யாருக்கு யாரிடமிருந்து, பிரதிகள், திகதி விடயம், திகதி நேரம் மற்றது விடயம். அடுத்தது 2வது துண்டில் அதனுடைய உள்ளடக்கம் இருக்கு. சரியா? அதில் அதிൻ്റെ உள்ளடக்கத்தை எழுத. சில வேலை உங்களை அதை எழுத சொல்லி கேட்டா ஒரு விஷயத்தை சொல்லி அதை இந்த ஒரு உள்ளக குறிப்பு பத்திரம் என்ற அலுவலகத்தில் விநியோகிப்பதற்கான உள்ளக குறிப்பு பத்திரம் என்ற காட்டுங்கோ என்று சொல்லி கேட்டால் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்க. சரியா? சரி, நான் இன்னும் சில பகுதிகளை சொல்லித்தர பார்க்குறேன். 8:45 நிறைவு செய்கிறது என்று நினைச்சு நான் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கொஞ்சம் சொல்லுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நான் இன்னும் ஒரு கலந்துரையாடலில் பங்கு கொள்ள வேண்டி இருக்குது. அதால தான் இன்றைக்கு வேறத்தால 1 மணி அல்லது 1:30 மணித்தியாலம். சரிதானே? அடுத்தது இந்த கோவைகளை வெளியில் அனுப்பும் போது ஏதேனும் ஒரு கோவையை அதற்கு பொறுப்பான அலுவலர்கிட்ட இருந்து மேற்பார்வையாளர்களுக்கு அல்லது வேறு அலுவலர்களுக்கு, வேறு அலுவலகங்களுக்கு அனுப்பும் போது அது தொடர்பான குறிப்புகளை எழுதி வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஆவணங்களை வை என்று கேட்டு விட்டுவாங்க. சில நேரம் கட்டாயங்க வைப்பங்கள் இல்லை கேட்டா. சரிதானே? அப்போ
கோவை வெளியில் அனுப்பப்படும் போது அது தொடர்பாக பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ஆவணங்களவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் வெளிக்கோவை உரை அவுட் ஃபோல்டர் என்று சொல்லுவோம். அவுட் ஃபோல்டரா வெளிக்கோவை உரை. அடுத்தது அசைவு அட்டை, அதுக்கு வேறொரு பேர் இருக்குது சலன அட்டை. அசைவு அட்டை, அதுக்கு வேறொரு பேர் இருக்குது சலன அட்டை. மூன்றாவது கோவை குறிப்பு. ஃபைலில் மினிட் எழுதி வைப்பீங்க, ஃபோல்டர் மார்க்ஸ் என்று சொல்லி போட்டிருக்காங்க, மார்க்கிங் என்று சொல்லி கோவையை குறித்து வைக்கிறது, கோவை குறிப்பு. சரிதானே? அப்போ வெளிக்கோவை உரை என்கிற முறை, அடுத்தது அசைவட்டை அல்லது சலன அட்டை என்கிறது, அடுத்தது கோவை குறிப்பு முறை. அலமாரியில் கோவைகளை பேணும் போது ஒரு விடய பொறுப்பு அலுவலர் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று கேட்பாங்க. கேட்டா 4 மார்க்ஸ் கேட்டுவிட்டாங்க. சரிதானே? கோவைகளை அலுமாரி ஒன்றில் பேணும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? சரிதானே? அப்போ கோவைகளை அடுக்கி பேணும் போது இலக்க ஒழுங்கில இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக செல்லும் வகையில அடுக்கி பேண வேண்டும். இப்போ முதலாவது ஃபைல இடது பக்கம் வைக்கணும், வலது பக்கம் வைக்கக்கூடாது. அலமாரி உங்களை பார்த்து கொண்டிருக்கா உங்களோட இடது பக்கம் தான் அலமாரிக்கும் இடது பக்கம். திரும்பி அலமாரிக்கு முதுக காட்டிக்கொண்டு நின்று அப்போ உங்களோட இடது பக்கம் தான் அலமாரிக்கும் இடது பக்கம் வந்து யோசிக்கிறீங்கள. அலமாரிக்கு கை எல்லாம் இல்லை. அது நீங்கள் அலமாரியை பார்த்துக்கொண்டு அலமாரி உங்களை பார்த்து கொண்டு நின்றாலும் உங்களோட வலது பக்கம் தான் அலமாரிக்கும் வலது பக்கம், உங்களோட இடது பக்கம் தான் அலமாரிக்கும் இடது பக்கம். பிறகு அதுக்கு ரொம்ப மரியாதை அந்தஸ்து எல்லாம் கொடுத்து பார்க்க தேவை. சரிதானே? அப்போ கோவைகளை இலக்க ஒழுங்கில இடமிருந்து வலமாக அடுக்கி வைத்து பேண வேண்டும். அலமாரியில் வைக்கப்படுகிற கோவைகளில் கடிதங்கள் இறுக்கமாக கட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறுக்கமாக கட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்த வேண்டும். இலக்கங்களுக்கு பதிலாக விடய ஒழுங்கில் கோவைகளை பேணலாம். விடய ஒழுங்கில கோவைகளை பேணலாம். அதாவது விடய ஒழுங்கிலேயும் இலக்க ஒழுங்கிலேயும் கோவைகளை பேண முடியும். சரிதானே? கோவைகளை இலக்க ஒழுங்கிலேயும் விடய ஒழுங்கிலேயும் பேண முடியும். ஒரு கோவை எடுக்கப்பட்டால், அலமாரியிலிருந்து ஒரு கோவை எடுக்கப்பட்டால், தேவைக்காக ஒரு கோவை எடுக்கப்பட்டால் மீளவும் அதே இடத்துல வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு வைக்காமல் இருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஏதேனும் ஒரு முறைமையை கொண்டிருக்க வேண்டும். அப்படி வைக்காம இருந்தால் அதை பார்க்க தெரியக்கூடிய மாதிரியாக, எடுத்ததை வைக்கல என்று தெரியக்கூடிய மாதிரியாக அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை பேண வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறையாவது கோவைகளை பரீட்சித்து பார்த்து சரியாக ஒழுங்காக உள்ளது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்த கடிதத்தை கட்டி போட்டு நடவடிக்கை எடுக்காம விட்டுருப்பீங்க, வந்த கடிதம் அதுக்குள்ள சும்மா கைவிட்டிருக்கும், அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறை என்றாலும் அந்த கோவைகளை பார்க்க வேண்டும். உரிய இடத்துல ஒரு கோவை காணப்படாவிட்டால் அதன் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது கோவை அனுப்பப்பட்டால் அதுக்கு 3 பதிவு இருக்குன்னு நாங்கள் பார்த்துனாங்க, அந்த பதிவில் ஏதும் இருக்காது. ஒரு கோவை உரிய இடத்தில் காணப்படாவிட்டால் அதன் நடமாட்டம் தொடர்பாக தேடி பார்க்க வேண்டும். நடமாட்டம் பற்றி அறியப்படாத வேளையில உடனடியாக தன்னுடைய மேற்பார்வை அலுவலருக்கு ஊடாக பதவி நிலைய தலைவருக்கு, அதாவது நிறுவன தலைவருக்கு அறிவிக்க வேண்டும். கோவைகளை அலமாரியில் வைக்கிறது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் அது மாதிரி அதை பார்த்து சமாளித்து போடுவீங்க. அப்படித்தானே? கோவைகளை பதிவேட்டு காப்பகத்துக்கு அனுப்புகிற நடைமுறை தொடர்பான முக்கியமான அம்சங்கள் என்னன்னு கேட்பாங்க. கோவைகளை
காப்பகம் அல்லது பதிவேட்டு அறைக்கு அனுப்புவதென்ற முக்கியமான நடவடிக்கை. பயன்பாட்டுக்கு தேவையற்ற அல்லது உடனடியாக பயன்பாட்டுக்கு தேவையற்ற ஆவணங்கள், கோவைகள் பதிவேட்டு அறைக்கு அனுப்புவதற்காக பதவி நிலை அலுவலருடைய அனுமதி பெறப்பட வேண்டும். முதலாவது, அது பயன்பாடே இல்லைன்னா அழிச்சிடலாம் அந்த கோவையை. அப்படி இல்லை, உடனடி பயன்பாட்டுக்கு தேவையற்ற ஆவணங்களை, கோவைகளை ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்புறதுக்கு அந்த துறை சார்ந்த பதவிநிலை உத்தியோகத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் முதல்ல. இரண்டாவது, பதவிநிலை அலுவலர் தனிப்பட்ட முறையில் அதை பரிசீலித்து பொருத்தமான கோவைகளை மட்டும் பதிவேட்டறைக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பப்படுகிற கோவைகள் பற்றிய விவரத்தை 3 கோப்பியில் ப்ரிப்பேர் பண்ணி 3 பிரதிகளில் தயாரித்து பதவிநிலை அலுவலரின் அனுமதியை பெற்ற பின்னர் ஒரு பிரதியை பதிவேட்டறை என்ற காப்பாளருக்கு கொடுக்க வேண்டும். ஏனைய 2 பிரதிகளிலும் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தி கையொப்பம் பெற்று ஒன்றை அலுவலர் தான் வைத்துக் கொள்ள வேண்டும், மற்றதை கிளைத்தலைவரிடம் கொடுக்க வேண்டும். இது ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்பியாச்சு என்று சொல்லு. இவ்வாறு பதிவேட்டு அறைக்கு அனுப்புகிற கோவைகள் பற்றிய விவரங்கள், கோவை பதிவேடு, அசைவு அட்டை, கோவை சுட்டு அட்டை என்பவற்றிலும் எழுதப்பட வேண்டும். சரியா? சரி பிள்ளைகள், இன்றைக்கு நான் நினைக்கிறேன் முக்கியமான பகுதிகள், தவறவிடப்பட்ட பகுதிகள் தொடர்பாக நான் பார்த்துட்டேன். கடிதங்கள் தொடர்பாக, அலுவலக முறைமை தொடர்பாக கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல நான் இதுவரைக்கும் இந்த கடைசியாக ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அலுவலகம் என்கிற சம்பந்தமாக. அதில் நீங்கள் இந்த தளக்கோலம் பற்றி எல்லாம் பார்த்து கொள்ளலாம். 3 வகையான தளக்கோலங்களை பற்றி அழகாக விளங்கப்படுத்தி இருக்குது. மூடினது, திறந்தது, பல் திசை நோக்கியது என்று சொல்லி 3 விதமான தளக்கோலம், அதன் நன்மை தீமை எல்லாம் சொல்லி இருக்கு. நாளைக்கு பகல் நேரம் அதை பாருங்க. கிடைக்காத ஆக்கள், அதை பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் இல்லாதவர்கள் 0778 416 712 0778 416 712 0778 416 712 என்கிற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நேற்றைய ஆண் வகுப்பின் வீடியோ எனக்கு கொண்டு போடக்கூடாது, எந்த வகுப்புன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து MSO லிமிடெட் வீடியோவை அனுப்புங்கோ என்று போட்டால் தான் எனக்கு தெரியும். சரிதானே? இந்த கிளாஸின் ரெக்கார்டும் கிடைக்கும், எல்லா கிளாஸின் ரெக்கார்டும் கிடைக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் நேற்று முந்தின நடந்த கிளாஸின் ரெக்கார்ட் மட்டும் இடையில் கரண்ட் என்றதால் அது கன்வெர்ட் ஆகுதில்லை. நான் அதை நாளைக்கு முயற்சி செய்து முடியுமானால் போட்டுடுவேன். இன்றைக்கு படிப்பிக்கிற விஷயம் நாளை காலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் திரும்ப நாளைய சேலவர்களை சந்திப்போம். பிள்ளைகளை திரும்ப சந்திக்கிற வரைக்கும் அதற்கு பின்னரும் கூட எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் குட் நைட் பிள்ளைகள்.